தமிழ்நாட்டில் +1 தேர்வில் 91.17% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல மாணவர்களை விட மாணவியர் 7.43 விழுக்காடு அதிகம் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் மார்ச் மாதம் நடைபெற்ற +1 பொதுத் தேர்வை 4,26,821 மாணவிகள் மற்றும் 3,84,351 மாணவர்கள் என மொத்தம் 8,11,172 பேர் எழுதினர். இதில் 7,39,539 பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவிகள் 94.69%, மாணவர்கள் 87.26 விழுக்காடும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களை விட 7.43 விழுக்காடு மாணவிகள் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு பள்ளிகளில் 85.75 விழுக்காடு பேர், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 92.36 விழுக்காடு, தனியார் சுயநிதி பள்ளிகளில் 98.09% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநில அளவில் கோவை 96.02 விழுக்காட்டுடன் முதல் இடத்தில் உள்ளது. அடுத்தடுத்த இடத்தில் ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், அரியலூர், பெரம்பூர், சிவகங்கை, திருச்சி மாவட்டங்கள் இருக்கின்றன. குறைந்தபட்சமாக வேலூரில் 81.40 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். +1 பொதுத் தேர்வில் அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 3,432 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறிவியல் பாடப்பிரிவில் 94.31 விழுக்காடு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வணிகவியல் பாடப்பிரிவில் 86.93 விழுக்காடு, கலைப்பிரிவில் 72.89 விழுக்காடு, தொழிற்பாடப் பிரிவில் 78.72 விழுக்காடு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இயற்பியல் பாடத்தில் 97.23 விழுக்காடு, வேதியியல் பாடத்தில் 96.20 விழுக்காடு, உயிரியல் பாடத்தில் 98.25 விழுக்காடு, கணித பாடத்தில் 97.21 விழுக்காடு, தாவரவியல் பாடத்தில் 91.88 விழுக்காடு, விலங்கியல் பாடத்தில் 96.40 விழுக்காடு, கணினி அறிவியல் பாடத்தில் 99.39 விழுக்காடு, வணிகவியல் பாடத்தில் 92.45 விழுக்காடு, கணக்கு பதிவியல் பாடத்தில் 95.22 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழில் 8 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். ஆங்கிலத்தில் 13, இயற்பியல் பாடத்தில் 696, வேதியியல் பாடத்தில் 493, உயிரியல் பாடத்தில் 171, கணிதத்தில் 779 மாணவர்கள் 100 விழுக்காடு மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றனர். தாவரவியலில் 2, விலங்கியலில் 29, கணினி அறிவியலில் 3,432, வணிகவியலில் 620, கணக்கு பதிவியலில் 415 மாணவர்கள் 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். பொருளியல் பாடத்தில் 741, கணினி பயன்பாடுகளில் 288, வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடத்தில் 293 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.